சாணக்கியாவின் 5ஆம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி, ராயப்பேட்டை, சென்னை. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவை நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என MP கபில் சிபல் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடம் SBI சமர்ப்பித்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கபில் சிபல், அமலாக்கத்துறை மற்றும் CBI தற்போது உறக்கத்தில் இருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் இவ்வாறு செயல்பட்டிருந்தால் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். தற்போது அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளனர். சுவிஸ் வங்கியில் உள்ள இந்தியாவின் கருப்பு பணத்தை எடுத்து ஒவ்வொரு இந்திய குடிமகனின் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சிலர் சொன்னார்கள். ஆனால் தற்போதைய நிகழ்வை பார்க்கும்போது அந்த தொகைகள் அவர்களின் வங்கி கணக்கில் மாற்றப்பட்டது போல தெரிகிறது. என்னை பொறுத்தவரை இந்த விவகாரத்தை ஏற்கனவே இருக்கிற விசாரணை அமைப்புகளை கொண்டு விசாரணை செய்யக்கூடாது. அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் பொறுப்பு. 2G வழக்கு விவகாரத்தில் நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்தியது போல இந்த தேர்தல் பத்திரம் விவகாரத்திலும் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும். சட்டம் இப்போது எப்படி இதை பார்க்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதேபோல் PM கேர்ஸ்க்கு எவ்வளவு நிதி கிடைத்தது என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட வேண்டும். எந்த கட்சி எவ்வளவு பணம் கொடுத்தது என்பது விசாரணைக்குரிய விஷயம் என்றார்.